அகிலாண்டேஸ்வரி விதிய நீங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஒண்ணு இந்த தோஷத்துல அகிலாண்டேஸ்வரி பாதிக்கப்படணும், இல்லன்னா இந்த தோஷத்தை பயன்படுத்த நினைக்கிற உங்களையே அது திருப்பி அடிச்சிடும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சேதம் இருக்கும். அப்படியெல்லாம் நடக்காது. நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். அந்த அகிலாவை அழிச்சிட்டு தான் எனக்கு மறு வேலையே. அதுக்கு ஆரம்பமா அந்த பார்வதி இருக்கிற இடத்துக்கே போய் முதல்ல நான் அவளை தூக்குறேன். எது பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. இப்ப கிளம்புங்க. ஓம் காளி ஜெய் காளி, வெற்றி உண்டாகட்டும். யார தேடுறீங்க? இல்ல, நாங்க இங்க வரும்போது உங்க அசிஸ்டன்ட் தான் உங்ககிட்ட எங்களை கூட்டிட்டு வந்தாரு. இப்போ அவர் திரும்ப வந்தாதானே நாங்க வெளியே போக முடியும். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? எனக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் யாரும் இல்ல. அசிஸ்டன்ட் யாரும் இல்லையா? என்ன சொல்றீங்க? அப்படின்னா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரே அவர் யாரு? செத்து போன ஆவிகள்ல இருந்து ஏதோ ஒரு ஆவி உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆவியா? நந்தினி, என்ன இவரு ஆவில சொல்றாரு? ஆவினா இந்த பேயா சொல்றீங்க? ஆமா. இருக்கட்டும். சுடுகாடு என்ன பேய் இல்லாம எப்படி? இப்போ நாங்க எப்படி வெளியே போறது? இப்பவும் ஏதாவது ஒரு ஆவி வந்து உங்களை வெளியில கூட்டிட்டு போகும். கவலைப்படாதீங்க. இல்ல, ஆவி பேயெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாங்களே எப்படியாவது தட்டு தடு மாதிரி வெளியே போயிடுறோம். வரோம். வந்துரு நந்தினி, வந்துரு. கோரக்கண்ண நமக்கு நல்லது பண்ணுவான்னு பார்த்தா ஆவி பேயெல்லாம் கைடு அனுப்புறேங்கிறான். இன்னும் என்னெல்லாம் வருமோ? சரியான லூசு பயலா இருப்பான் போல. என் கூட வாங்க. ஏன் கூட வா, நான் கூட்டி போறேன். ஏய், நான் தான் கூட்டிட்டு போவேன். இல்ல, நான் தான் கூட்டிட்டு போவேன். நான் தான் கூட்டிட்டு போவேன். முடியாது, நான் தான் கூட்டிட்டு போவேன். உங்களுக்குள்ள சண்டை வேணாம், நாங்களே போய்க்கிறோம். எங்கெல்லாம் ஒரு ஆளை செலக்ட் பண்ணாதான் நாங்க உங்களை வெளியே போக விட முடியும். ஐயோ, இது என்ன வெளியே கூட்டிட்டு போறதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க? நந்தினி, இந்த பல்கா இருக்கிறவ வேண்டாம், கடிச்சே சாப்பிட்டுருவா. அவ ஓகே. பேய் மேடம், நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா நமக்குள்ள யார் அழகுன்னு போட்டி வந்துரும். நாங்க அவங்க கூட போறோம். வாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கைய வேற பிடிப்பியா? அம்மா, அம்மா, என்னம்மா இருட்டுல தனியா உட்காந்துருக்கீங்க? என்ன பண்றது? வாழ்க்கை நம்மள சில நேரம் வெளிச்சமே இல்லாத இருட்டறையில நம்மள தள்ளிடுதே. அது உண்மைதாம்மா. ஆனா அந்த இருட்டை விரட்டுறதுக்கான சுவிட்ச வாழ்க்கை பக்கத்திலே வச்சிருக்கும். அதை சரியா தேடி தட்டினா போதும், வெளிச்சம் தன்னால வரும். பிரச்சனை தாமா நம்மளை தேடி வரும். அதுக்கான தீர்வை நாம தான் தேடி போகணும்.
இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க எனக்கு சொன்னது. எல்லா இருட்டுக்கும் வெளிச்சம் இருக்குமா? அதை தேடி நாம தான் போகணும். அதையும் நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. தீர்வு பக்கத்திலேயே இருந்தாலும் பிரச்சனையோட ஆழத்துல இருக்கும்போது வெளிச்சம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அத பத்தி யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் புல்லு மேல இருக்க பனித்துளி மாதிரி தானம்மா? தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்களே. என்ன நடந்தாலும் சும்மா சிங்கம் மாதிரி கம்பீரமா நிப்பீங்களேம்மா. நீங்க இப்படி இருக்கிறது தான் பிரச்சனைக்கான காரணம். நாங்களே உங்களை பார்த்து நம்ம நம்பிக்கையா இருக்கோம். ஆனா நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படிமா? நீங்க எப்பவும் போல கம்பீரமா எழுந்து வரணுமா? அம்மா சாப்பிட்டீங்களா? அப்போ நீங்க இன்னும் சாப்பிடல. ஆதி உட்கார். இல்ல ஆதி, எனக்கு வேண்டாம். ஏம்மா? ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் உன்னை சாப்பிடுன்னு சொல்லும்போது நீ வழக்கமா எனக்கு சொல்லுவியே, அத நான் இப்ப சொல்றேன். எனக்கு பசிக்கல. உனக்கு தெரியுமா ஆதி, 1000 பிரச்சனை என்னை சுத்தி வந்தப்ப கூட நான் எதுக்கும் பெருசா கலங்கல. எனக்கு கவலையே இல்ல. ஆனா நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா என்னால அதை எப்படி தாங்கிக்க முடியும் ஆதி? இந்த குடும்பத்துல நானும் தானே இருக்கேன், உங்க எல்லாருக்காகவும் தானே நான் இருக்கேன். ஆனா உங்களை ஒழுங்கா காப்பாத்த முடியலையேன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எனக்கு அவ்வளவு கோவம், அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. என்ன நான் எப்படி தூங்குவேன், எப்படி சாப்பிடுவேன்? என்னால முடியல ஆதி. இந்த பிரச்சனையெல்லாம் முடியணும். அப்பதான் நீ எதிர்பார்க்கிற நார்மலான உன் அம்மா வருவா. அம்மா பட்டம்மா. அம்மா நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? ஏதாவது வேணும்னா குரல் கொடுத்திருந்தா நான் வந்திருப்பேனே. பரவாயில்ல, இது கூப்பிட்டு சொல்ல வேண்டிய வேலை இல்ல, நானே வந்து செய்ய வேண்டியது. அதனாலதான் வந்தேன்.
வா பட்டம்மா. எங்கம்மா? என்னம்மா, பசியோட இருக்கீங்களாம்மா? சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பட்டம்மா. டைனிங் டேபிள் வரைக்கும் வந்தா போதும். வா. பட்டம்மா உட்காரு. என்னம்மா இதெல்லாம்? நான் உங்க முன்னாடி எப்பம்மா உட்காந்துருக்கேன்? பரவாயில்ல உட்காரு. இல்லம்மா, வேண்டாமா. நான் உங்க முன்னாடி உட்காந்ததே இல்லையம்மா. பரவாயில்ல, இன்னைக்கு உட்காரலாம், தப்பு இல்ல. அம்மா வா பட்டம்மா. உட்காரு. இப்போ நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன், நீயும் அப்படியே நினைச்சுக்கோ, சரியா? சரிங்கம்மா. என்ன சாப்பிடுற? சாப்பிடவா? அம்மா, எனக்கெல்லாம் எதுவும் வேணாமா. பட்டம்மா சரி, ஒன்னும் பெருசா எதுவும் கேட்கலனாலும் பரவாயில்ல. பிடிச்ச டீ, காஃபி, பால் இல்லனா ஜூஸ், சிம்பிளா எது வேணாலும் கேளு. நீங்க வந்து என்கிட்ட இப்படி கேக்குறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. பட்டம்மா, நான் என்ன சொன்னேன்? இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் தான் நீ. அதனால நீ ஏதாவது கேட்டுதான் ஆகணும். நான் அத உனக்கு கொடுத்துதான் தீருவேன். சொல்லு. சரிம்மா, உங்க கையால நீங்க எது கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிறேம்மா. ஆஹா, அப்படிலாம் முடியாது. எது கொடுத்தாலும் சரி இப்படிலாம் நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. எது பிடிக்குமோ அதை கேட்கணும். பட்டம்மா. அம்மா. இப்ப கேட்க போறியா இல்லையா? அம்மா, அது வந்து காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படிதான் கேட்கணும். சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஒரு நிமிஷத்துல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, என்னம்மா? இப்ப எதுக்காக எழுந்திருச்ச பட்டம்மா? உட்காரு. அது வந்துமா, நீங்க கிச்சனுக்கெல்லாம் போக வேணாமா. பட்டம்மா, நான் சொன்னா கேட்க மாட்டியா? உட்காருங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு நீங்க இருந்து நகரவே கூடாது. யார் வந்து சொன்னாலும் எழுந்திருக்கவே கூடாது, புரியுதா? சரிங்கம்மா. அங்கே இரு, நான் இப்ப காஃபி எடுத்துட்டு வரேன். அட கடவுளே, அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, பயமா இருக்கு. அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ தான் காப்பாத்தணும். தினி முட்டை, என்னடி இந்த 2 அடி சிலிண்டர் டைனிங் டேபிள் வந்து உட்காந்துருக்கு? ஆமா அத்தை, பக்கத்துல இருக்கும்போது பரிமாறவே பயப்படுவாங்க. ஆனா இப்ப எவ்வளவு தைரியமா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? வீடு மாறினதுல இருந்து எதுவுமே சரியில்லை அத்தை. அதெல்லாம் சரி பண்ண தானே நான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். இவள அம்மா, என்ன நீ இந்த வீட்டு சமையல்காரி, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னமோ விருந்துக்கு வந்த புது பொண்ணு மாதிரி பகுமானமா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்திருக்க. எழுந்திரு மேல. அது வந்துமா, நான் எழுந்திருக்க கூடாதுன்னு. பாத்தீங்களா அத்தை, முன்னெல்லாம் நீங்க அங்க வந்தீங்கன்னா பட்டமா இங்க எந்திரிச்சு நிப்பாங்க. இப்ப நீங்க சொல்லி 2 நிமிஷம் ஆச்சு, ஆனா இன்னும் எந்திரிக்காம அப்படியே உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? அது வேற ஒண்ணு இல்லடி, பட்டம்மாக்கு பேயோ பிசாசோ பிடிச்சிருக்கோம். அத்தை கொஞ்சம் வேப்பிலையில மந்திரிச்சிடுற. ஏய், என்ன சொன்ன மாதிரி பதில் எல்லாம் பேசுற? திமிர் ஏறி போச்சா உனக்கு? இன்னும் நான் சொல்லிட்டே இருக்கேன், உன் சீட்டை இப்படி அப்படி கூட நகர்த்த மாட்டேங்கிற. எழுந்துடி மேல. உன்னை யார் இங்க உட்கார வச்சது? அது வந்துமா, நான் தான். இவ எங்க இங்க வந்தா?
அக்கா 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 நீங்களா இவங்கள இங்க உட்கார வச்சீங்க? ஆமா, நான் தான் சொன்னேன். ஏன் அதனால உனக்கு என்னவா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. அப்புறம் என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ. சரிங்கக்கா. பட்டம்மா, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இங்கே இருக்கணும். காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன இதுக்கு பாக்குற? கொன்னு நோண்டிடு. என்ன ஆச்சு இவளுக்கு? இவ்வளவு உட்கார வச்சு உபசரணை பண்ணிக்கிட்டு இருக்கா. கருமம் கருமம். குடி. காஃபி குடி பட்டம்மா. அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இவ்வளவு எல்லாம் உட்கார வச்சு உங்க கையால காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. என் தாலி பாக்கியத்தை காப்பாத்துன ஒருத்தருக்காக நான் நன்றி கடனா பட்டமாக்கு இத செய்யறேன். உனக்கு என்ன? ஒண்ணும் இல்லல, கிளம்பு. பட்டமா, அம்மா நீ காஃபியை குடி. ஓடி. அகிலாவுக்கு என்னமோ ஆயிருக்கு. இவ்வளவு எல்லாம் உட்கார வச்சு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஏன் மாமாக்கு தானே அடிபட்டுச்சு. ஒருவேளை அகிலா அத்தைக்கு மண்டை எதுவும் குழம்பி போச்சா? நீ என்ன குழப்பாம பேசாம இரு. நீங்க இப்படியே சொல்லிட்டே இருங்க. அகிலா அத்தை இன்னைக்கு பட்டம்மாக்கு காஃபி கொடுக்கறாங்க. நாளைக்கு வேற என்னென்னலாம் கொடுக்க போறாங்களோ தெரியல. ஐயோ, அம்மா என்னம்மா இது? எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குமா. இப்படி பேசிட்டே இருந்தனா அந்த காஃபி ஆறிடும். சூடா இருக்கும்போதே குடிக்கணும். குடி. பட்டம்மா, காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப அருமையா இருக்குமா. ம், எனக்காகலாம் சொல்லக்கூடாது, உண்மையதான் சொல்லணும். எல்லாமே சரியா இருக்குமா. கொஞ்சம் சக்கரை மட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. ஓ, ஆமா ஆமா, நான் நிறைய சக்கரை போட்டு காஃபி குடிப்பேன்ல, அதனால அப்படியே உனக்கும் கலந்துட்டேன். சாரி. அம்மா நீங்க போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு. பட்டம்மா, உட்கார தானே சொன்னேன், உட்காரு. நீ இங்கே இரு, நான் தோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க போறா? பட்டம்மா, கைய நீட்டு. அப்படி இல்ல, இப்படி. மோதிரமா? அம்மா என்னம்மா இது? எனக்கு எதுக்குமா தங்க மோதிரம்? பரிகாரம் பண்றதுக்கு வழிய காட்டி நீ எனக்கு மாங்கல்ய பிச்சை போட்டிருக்க. இப்ப நான் பூவும் பொட்டுமா நிக்கிறதுக்கு காரணமே நீதான் பட்டம்மா. அதுக்காக அந்த உதவிக்காக நான் பண்ண கைமாறுன்னு நினைக்க வேண்டாம். இத நான் என் மனசார கொடுக்கிற ஒரு சின்ன அன்பளிப்பு தான். அவர் நல்ல குணமானதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பெருசா பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு என் மனசு கேட்கல. அதனாலதான் இப்படி நான் உனக்கு பண்ணேன் பட்டம்மா. இப்ப நீ இதை ஏத்துக்கோ, அதுக்கப்புறம் அந்த விஷயம் பண்ணும்போது அதை நீ ஏத்துக்கோ பட்டம்மா. ஐயோ அம்மா, எனக்கு எதுவும் வேண்டாமா. பட்டம்மா, சரிங்கம்மா, நீங்க எது சொன்னாலும் ஓகே தாம்மா. என் தாலி பாக்கியம் நிலைச்சு இருக்கிறதுக்காக அந்த நேரத்துல என் அம்மா இருந்திருந்தா எனக்கு என்ன பண்ணிருப்பாங்களோ.
அதத்தான் நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து பண்ணிருக்க. ரொம்ப நன்றி பட்டம்மா. அம்மா, என்னம்மா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு?